மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை
பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பிதாசுதன் பரிசுத்தாவியாகிய திரியேகதேவன் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு ஞாயிறு காலைகளிலேயே நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவை துதிக்க ஸ்தோத்தரிக்க நாங்கள் கூடி வந்து இருக்கின்ற வேளையிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நமது தேவன் நல்லவர், வல்லவர், பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து அவரை உயர்த்தி போற்றி துதிப்போம். எல்லோருமாக நாங்கள் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாங்கள் சேர்ந்து பாடுவோம்.
நாங்கள் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த நேரத்திலே எங்களுடைய தலைகளை தாழ்த்தி அவர் சமூகத்திலே பணிந்து நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய மன்னிப்பை வேண்டி நிற்போம். ஆண்டவர் ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் நாங்களோ பல வழிகளில் தெரிந்தோ தெரியாமலோ பரிசுத்த பாதையிலிருந்து வழி விலகியவர்களாக எங்களுடைய பரம தந்தையானவர் எங்களுக்கு காட்டிய வழியை தவறவிட்டவர்களாக பாவத்தின் சேற்றிலே விழுந்து கிடக்கிற மக்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியாக எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த வேளையிலும் கூட பரத்துக்கு விரோதமாக நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் கூட எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சந்நிதியிலே அறிக்கையிட்டு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதோடு அவருடைய திருரத்தத்தால் கழுவப்பட்டு புதிதாக்கப்படுவோமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் கட்டாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே பாவிகளாக வந்து நிற்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களைப் போல வாழ வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். ஆனால் பலவீனமான பாண்டங்களாக நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகளை நீங்கள் பொறுக்கிற காரியங்களை நாங்கள் செய்து விடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் அவை ஒவ்வொன்றுக்காக அவருடைய பாதத்திலே அவை ஒவ்வொன்றையும் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் அவற்றை ஒப்புக் கொடுத்து உங்களோட மன்னிப்பை விடுகிறோம் சுவாமி. தனி மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகள், குடும்பமாக எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் செய்த தவறுகள், சமுதாயத்திலே நாங்கள் செய்த தவறுகள், மேலும் எங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக, நாட்டின் சுபிட்சத்துக்காக நாங்கள் முன்மாதிரியாக நடக்க தவறிய தருணங்கள் எல்லாவற்றுக்காக உங்களுடைய மன்னிப்பை விடுகிறோம் சுவாமி. அன்புள்ள தேவனே, எங்கள் சக மனிதர்களிடம் நாங்கள் அன்பு காட்டிய தவறிய ஒவ்வொரு தருணத்துக்காக உங்கள் மன்னிப்பை விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு வாழ்கின்ற நாங்கள் பல வேளைகளிலும் அந்த சாட்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே காட்டாதவர்களாக, கர்த்தாவே உங்களை மறுதளிக்கிற மக்களாக, உங்களை அறியாத மக்கள் மத்தியில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் சுவாமி. அப்படியான தருணங்கள் ஒவ்வொன்றுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் உங்களோட மன்னிப்பை வேண்டுகிறோம். நம்முடைய சபைகளில் கூட விசுவாசிகள் என்ற பெயரோடு நாங்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் சபையின் அங்கத்தவர்கள் மத்தியிலே நாங்கள் சாட்சிகளாக வாழ தவறிய தருணங்களுக்காக உங்கள் மன்னிப்பை கொண்டிருக்கிறோம். பிரிவினைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிற மக்களாக, கிறிஸ்தவ சாட்சியை கெடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் சுவாமி. அவை ஒவ்வொன்றுக்காகவும் நீங்கள் கிருபையாக எங்களை மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறோம். அன்புள்ள தேவனே,
நாங்கள் செய்கின்ற தவறுகள் ஏராளம் சுவாமி. ஆனாலும் நீங்கள் மன்னிக்க தயவிருத்த தெய்வமாக இருக்கிறபடியால் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் எல்லா தவறுகளையும் உங்களிடம் ஒப்புக்கொள்கிறோம், அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுகிறோம் சுவாமி. நீங்களே எங்களை உங்களுடைய திருரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து எங்களை உங்களுடைய ஜீவ பாதையில் நடத்த வேண்டுமாக உங்களிடம் கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கையிட்ட பாவங்கள் எதையும் நாங்கள் இனிமேல் செய்யாத வண்ணம் நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளுங்கள், எங்களை பெறப்படுத்துங்கள். உலகத்துக்குள்ளே வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் முன்மாதிரியுள்ள பிள்ளைகளாக வாழவும், ஒரு மெய்யான கிறிஸ்தவளாக சாட்சியுள்ள ஜீவிக்கக்கூடியதாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கள். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்டு சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல ஞானத்தையும் நன்மை தீமையை பிரித்தறிகின்ற ஞானத்தை தாருங்கள் சுவாமி. நாங்கள் வாழ்ந்தபடியான வாழ்க்கையெல்லாம் போதும், இனிமேலும் நாங்கள் அப்படி வாழாமல் கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ, அனுதினமும் கர்த்தாவே உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழக்கூடியதாக நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்களிடம் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்கள் பாவ சரீரங்கள் உங்களுடைய திருரத்தத்தால் அழிவி சுத்திகரிக்கப்பட்டு நாங்கள் இந்த வேளையிலே புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டோம் என்ற நம்பிக்கையோடும் அந்த பலத்தோடும் தைரியத்தோடும் உலகத்துக்குள்ளே செல்ல எங்களை நீங்கள் வழிநடத்துங்கள். இனி நான் அல்ல, நாங்கள் அல்ல, நீங்களே எங்களை வாசம் செய்து உங்களுடைய சித்தப்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், உலகத்துக்கு நாங்கள் ஒளியாக வாழக்கூடிய விதமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், எங்கள் பாவங்களுக்காக அன்று இந்த பூமிக்கு வந்து கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மறித்து எங்கள் பாவத்துக்கு விலைக்கரியமாக உங்களுடைய சொந்த ஜீவனையை கொடுத்த எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே இந்த ஜெபத்தை பணிவோடும் தாழ்மையோடும் எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். சங்கீத புத்தகத்தின் கடைசி வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என கூறுகின்றது. கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுப்பது எமது கடமையாக இருக்கின்றது. அவர் எமக்கு செய்துள்ள நன்மைகளை நாம் நினைக்கும் போது அவரது நாமத்தை உயர்த்தாமல், அவருக்கு துதிகளை ஏறெடுக்காமல் எம்மால் இருக்கவே முடியாது. அபாத்திரரான எம்மையும் பாத்திரராய் மாற்றி வழிநடத்த வல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஆம், எம் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகில் படைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் எம் அழைப்பை உணர்ந்தவர்களாக சேர்ந்து பாடுவோம். எஜமானனே எஜமானனே, உன் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே, உன் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே, உன் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழைப்பின் கைகளை கொண்டு
சித்தத்தை நாம் செய்வதே அனுதினமும் என் போகலாம். சித்தத்தை நாம் செய்வதே அனுதினமும் என் போகலாம். சங்கீதம் 18ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆம், நாம் எத்தகைய சவால்களுக்கூடாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நாம் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் எம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டார். தொடர்ந்து நாம் பாடுவோம்: உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன்.
முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம்மால் ஏற்பானே. உயர்த்தி வைத்த ஈசனே. ஒன்றுமில்லாத என்னை உம்மால் ஏற்பானே. உயர்த்தி வைத்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பார்வையினால் கர்த்தாவே சுவாமி இரவுகளை எடுத்துக் கொண்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே இக்கட்டான காலையிலே ஆண்டவரே சுவாமி இரவுகளை பாதுகாத்து வழிநடத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சுவாமி. உமது இரக்கம் ஆண்டவரே சுவாமி. உமது இரக்கத்தினால் கர்த்தாவே சுவாமி இரவுகளை முடி சூட்டிக் கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா சுவாமி. தூய ஆவியானவரே சுவாமி நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கர்த்தாவே. தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. உமது இரக்கம் ஆண்டவரே சுவாமி எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் தூண்டி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா சுவாமி. ஆண்டவரே சுவாமி எங்களை நீர் பாதுகாத்து கர்த்தாவே சுவாமி வழிநடத்திக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சுவாமி. தேவாதி தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே சுவாமி நீர் எங்களை பாதுகாத்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா. மகான்பு இரக்கம் காணுகிறே சுவாமி. இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க உமது நாமத்தை உயர்த்த நீ தந்த இந்த மகத்தான தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க உங்க சமூகத்தை ஏறெடுக்க தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் கூட பிதாவே நாங்கள் ஏறெடுத்த இந்த துதி பலிகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. அப்பா நீர் உம்மோடு கூட மிகுதியாக இருக்கின்ற ஒவ்வொரு வேளையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முடிய மட்டுமாக சுவாமி இந்த சமூகம் மோடு கூட இருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் அனைவரும் வழிபாட்டு ஒழுங்கு புத்தகத்தின் 11ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை எழுதுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையும் உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். முந்தைய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மருத்துவ ஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான கால நேரத்துல உமது பாதத்துல வந்திருக்கின்றோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை உமது சமூகத்திலே உமது பாதத்திலே வைக்கிறேன். நீர் கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க போறவைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கருத்திலே வைக்கிறேன் அப்பா. இந்த இலங்கை தேசத்துக்கு கர்த்தாவே நீர் ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாக கேட்கிறோம் அப்பா. உண்மை அறிந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேசத்துக்கு சேமத்தை நீர் கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. உண்மை அறிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இரவும் பகலுமாக உமது பாதத்திலே இருந்து ஜெபிக்கத்தக்கதாக ஒரு வாஞ்சையை நீர் கட்டளையிடுங்கப்பா.
ஏசப்பா, இந்த இலங்கை தேசத்தில் நடக்கின்ற கத்தாவே சுவாமி, இந்த பொருளாதார பிரச்சனையை கூட கருத்திலே வைக்கிறேன். நீர் தாமே அதை நீக்கி கத்தாவே சுவாமி, இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே சுவாமி நல்ல நிலைமையை நீர் கொடுக்க வேண்டுமா கொடுக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஆண்டவர் இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸை கூட கருத்திலே வைத்து நீர் கத்தாவை படிப்படியாக குறைத்து வைத்திருக்கிறதாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரை அதை முற்றாக அழித்து போட வேண்டுமா கொடுக்கிறோம் அப்பா. உமது வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடியால் கத்தாவே சுவாமி, ஒவ்வொருவரும் கத்தாவை நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக உமது பாதத்திலே கெஞ்சுகின்ற கத்தாவே சுவாமி, ஆண்டவரே மக்களாக எங்களை மாற்றுங்கப்பா சுவாமி. ஆண்டவரே சுவாமி, அந்த வருடத்தினால் கத்தாவே சுவாமி அநேகரை இழந்து கத்தாவே சுவாமி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலாக இருக்க வேண்டுமா கொடுக்கிறோம் அப்பா சுவாமி. நீர் தாமே அதை நீர் ஆண்டவரை முற்றாக நீக்கப்பட வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கத்தாவே சுவாமி, சிறு பிள்ளைகளை உமது கருத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பாடசாலை இல்லாத காலத்தில் கத்தாவே சுவாமி பிள்ளையான கத்தாவே சுவாமி வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை கத்தாவே உமது வழிகளை திருப்ப கத்தாவே பிள்ளையான காரியங்களுக்குள் ஈடுபடாத படிக்கட்டாவே சுவாமி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஆண்டவர் நீர் ஞானத்தை கொடும் ஆண்டவரே. பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று கத்தாவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வியற்ற நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி நீர் கூட இருந்து அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அதே போல ஆண்டவரே உங்களுடைய சபையை மது கருத்திலே வைக்கிறேனப்பா. ஆண்டவரே உமது ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதப்பா. நீர் தாமே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கத்தாவே உமது விசுவாசத்திலே உறுதியா இருக்கத்தக்கதாக கத்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி அவர்களை கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. என் நேரமும் கத்தாவே சுவாமி உமது வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் செய்கிறவர்களாகவும் கத்தாவே நீர் வாஞ்சியை கொடுங்கப்பா சுவாமி. ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே சுவாமி அவர்களை கத்தாவே நீர் சுகப்படுத்த வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நீரே கத்தாவே இன்னும் இத்தனை தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்தித்து கத்தாவே அவருடைய தேவைகளை நீரே சந்திக்க வேண்டுமா கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுதியான வேலையை ஒரு கருத்தில் வைக்கிறேன். நீரே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையுடன் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நாசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதே. ஆமென். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட வேத பாடம் மாற்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் பகுதி. இந்த பகுதியிலே
ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதத்தை பற்றி நாங்கள் வாசிக்க கேட்டோம். குருடனாகிய பத்திமேயு ஆண்டவரிடத்திலே பார்வை பெற்றான். இயேசுவிடம் சுகம் கிடைத்தவர்களில் அநேகரின் பெயர்கள் குறிப்பிடப்படுவதில்லை. ஆனால் இங்கே பத்திமேயு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அவன் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன். எரிகோ பட்டணம் எருசலேமில் இருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது யோர்தான் நதியின் பள்ளத்தாக்கிலும் உள்ள பட்டணம். பழைய புதிய என்று 2 பகுதியை உடையது. இந்த 2 பகுதிக்கும் இடையில் பார்வையற்றவர்கள் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நல்ல சமாரியன் உவமையிலேயும் இயேசு ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான் என்று எரிகோ பட்டணத்தை பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். பத்திமேயுக்கு 2 விதமான குறைவுகள் இருந்தது. ஒன்று, அவன் குருடனாக இருந்தான். இரண்டாவது, அவன் ஒரு ஏழை. பிச்சை கேட்டு தன் வாழ்க்கையை நடாத்தினான். இன்று பத்திமேயுவை போன்று பல குறைவுகளோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டிலே 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தினாலும் 2019 உயிர்த்தெழுந்த ஞாயிறு குண்டு வெடிப்பின் சம்பவத்தினாலும் அநேகர் அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 1.5 வருடங்களாக நிலைவரும் COVID-19 தொற்று நோயினாலே பலர் தமது வாழ்வாதாரம் தேடித்தரும் குடும்ப உறுப்பினர்களை இழந்து வறியவர்களாகப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் தொழில்களை இழந்து குடும்பத்தை நடாத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நமது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டு போவதனால் நாளுக்கு நாள் அன்றாட தேவைப்படும் அடிப்படை உணவுப் பொருட்களை விலைவாசி அதிகரித்து கொண்டு போவதனாலும் பலர் போதியளவு பணமின்மையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழும் மக்களுக்கு நீங்களும் நானும் கொடுக்கும் செய்தி என்ன? 47வது வசனத்திலே பத்திமேயு நசரேயனாகிய இயேசு இந்த வழியிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். இன்றும் தங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? தங்களுடைய சரீர பிரகாரமான குறைவை நீக்க, தங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க, தங்களுடைய வறுமையை கடன் தொல்லையிலிருந்து தங்களை விடுதலையாக்க அநேகர் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பத்திமேயு இயேசுவை பற்றி அறிந்திருந்தார். இயேசு தன்னுடைய குறைவை நீக்குவார், அதிலிருந்து விடுதலை தருவார் என்று அவன் முழுமையாக நம்பினான். இங்கே பத்திமேயு 2 சொற்களை இயேசுவிற்கு பாவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, நசரேயனாகிய இயேசு. நசரேயனாகிய இயேசு என்பது நசரேய முறைப்படி வாழ்வு மேற்கொண்டவர் என்பதை குறிக்கிறது. நசரேயனாகிய இயேசு என்ற சொல் முதலிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றார். மத்தேயு 2:23 இயேசுவை பற்றி நசரேத்து ஊரிலே வாழ்ந்தார், அவர் நசரேயன் எண்ணப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக
தாவீதின் குமாரன் என்று அவன் கூறுகின்றான். ஒன்று நசரேயனாகிய இயேசு, இரண்டாவது தாவீதின் குமாரன். தாவீதின் வம்சத்திலே மேசியா வருவார் என்ற யூதர்களுக்கிடையில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை இங்கே காட்டப்படுகின்றது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனங்களிலே இதை நாங்கள் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை செழிக்கும். 4ஆம் வசனத்திலே, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று பார்க்கின்றோம். திரும்பமாக மார்க்கு 10:48ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தோமேயானால், அவனை பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டார். அங்கவீனர்கள், பிச்சைக்காரர்கள் அன்று போல் இன்றும் சமுதாயம் குறைவாகவே பார்க்கின்றது. இவர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்கள் என்று பார்க்கின்றது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாட்டிற்கு வெளிநாடுகளிலிருந்து பிரமுகர்கள், தலைவர்கள் வருகை தரும் பொழுது நமது அரசாங்கம் எல்லா பிச்சைக்காரரையும் பிடித்து வெளியே நடமாட விடாது வேறு ஒரு பிரதேசத்திற்கு கொண்டு போய் வைக்கின்றார்கள். இவ்விதமாக 1976ஆம் ஆண்டிலே 5வது அணிசிரா நாடுகளின் மகாநாடு இலங்கையில் நடைபெற்றது. அநேக நாடுகளின் தலைவர்கள் இந்த மகாநாட்டுக்கு வருகை தந்தார்கள். இந்த மாநாடு நடைபெறுவதற்கு சில தினங்களுக்கு முன் கொழும்பில் உள்ள பிச்சைக்காரர்கள் எல்லாரையும் பிடித்து மட்டக்குழியவில் உள்ள 17 ஏக்கர் காணியில் குடியமர்த்தினார்கள். இதற்கு சமீபுர என்று கூட பெயர் சூட்டினார்கள். அங்கே உள்ள மக்கள் இன்றும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் இயேசு எவ்விதம் இந்த ஏழை மக்களை பார்க்கின்றார்? 49வது வசனத்திலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அவன் இயேசுவிடத்திலே வந்தார். இயேசு மனதுருக்கம் கொண்டவர். பத்திமையுடன் இருந்த விசுவாசத்தையும் அவர் கண்டார். இயேசுவின் மனதுருக்கத்தை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார். இதைத் தொடர்ந்து வருகிற பகுதியில் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த இன்னும் ஒரு அற்புதத்தையும் நாங்கள் வாசிக்கின்றோம். இன்று இயேசு இதே விதமான மனதுருக்கத்தை உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கின்றார். முதல் குறிப்பிட்ட சமீபுர பகுதியில் இன்று ஏஓஜி சபை ஒரு மிகப்பெரிய சமுதாய பணியை நடாத்தி வருகின்றது. கிட்டத்தட்ட 8000 பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகின்றார்கள். பலருக்கு தொழில் வசதி, மருத்துவ வசதி செய்து தருகின்றார்கள்.
இதே விதமான பணியை நீங்களும் நானும் செய்ய ஆண்டவராகிய இயேசு அழைக்கின்றார். மார்க்கு 10:51 இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். பத்திமையின் வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருந்திருக்கலாம். இதிலே நாங்கள் பார்த்தோம், ஒன்று அவன் கண் பார்வையற்றிருந்தான், மற்றது அவன் ஏழை. நான் அந்த வாழ்க்கைக்கு பிச்சை எடுத்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் தனக்கு நிறைய பணம் வேண்டும், தன்னை ஒரு பணக்காரனாக மாற்றும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் பத்திமையோ, ஆண்டவரே எனக்கு பணமோ ஆஸ்தியோ வேண்டாம், கண் திறந்து பார்வைதான் என்று கேட்டார். யோவான் 16:23-24 இயேசு இவ்விதமாக கூறுகின்றார், அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். பத்திமேயு ஆண்டவர் இயேசுவிடம் குறிப்பாக எனக்கு பார்வை வேணும் என்று கேட்டார். அதை பெற்றுக் கொண்டார். இதே விதமாக நீங்களும் நானும் என்ன தேவை என்பதை குறிப்பாக ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் அந்த தேவையை நிறைவேற்றுவார். வசனம் 52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒருவனுக்கு இருக்கும் நம்பிக்கை, விசுவாசம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளை நிர்ணயிக்கின்றது. ஒருவனுக்கு இருக்கும் நம்பிக்கை, விசுவாசம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளை நிர்ணயிக்கின்றது. எபிரேயர் 11 எப்படி விசுவாசத்தினால் நமது முன்னோர்கள் நடந்து கொண்டார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஏற்றிலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் பெறும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆண்டவர் பத்திமையின் விசுவாசத்தை கண்டார். இதே விதமாக எங்களுடைய விசுவாசத்தையும் கடவுள் காண்பாராம். குருடனாக இருந்த பொழுதும் பத்திமேயு ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார். ஆனால் இன்று நீங்களும் நானும் பார்வை இருந்தும் பல வசதிகள், வாய்ப்புகள் இருந்தும் ஆண்டவர் இயேசுவை அறிய முயல்வதில்லை. பத்திமேயு ஆண்டவருடன் விசுவாசம் வைத்தார். அவரே தனக்கு சுகம் கொடுத்து வாழ்வை தருவார் என்று முற்றுமாக நம்பினார். நீங்களும் நான் பல்வேறு தேவைகளோடு இருக்கலாம்.
அது சரீரத்தில் ஒரு குறைவாக இருக்கலாம் அல்லது வேறு தேவையாக இருக்கலாம். அவற்றை ஆண்டவரிடம் கேட்போம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்போம். கடவுள் பதிலளிப்பார். சுகம் கிடைத்த பத்திமேயும் தனது விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, மாறாக இயேசுவின் பின் தொடர்ந்து சென்றார் என்று வாசிக்கின்றோம். இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக 3 கேள்விகளை வைக்க விரும்புகின்றேன். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றோம்? 1. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றோம்? 2. அவர் மட்டுமே எமது குறைவுகளை நீக்குவார் என்று விசுவாசிக்கின்றோமா? 3. எமது வாழ்க்கையை ஒப்படைத்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு சீஷனாக வாழ்கின்றோமா? தலைகளை தாழ்த்தி செவிப்போம். உங்களை நேசிக்கிற தாப்பனே சுவாமி, இந்த வழியிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தந்த கிருபைக்காக உங்களிடத்திலிருந்து நம்முடைய செய்தியை கேட்டு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாழும் சூழல் மிகவும் கஷ்டமான சூழல் சுவாமி. உம்மிடத்திலே வருகிறோம், எங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தந்தையாக இருக்கின்றீர். எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. உங்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய ஜெபங்களுக்கு சாய்த்தரும் சுவாமி. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்திலே தாழ்மைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக நாங்கள் எல்லோரும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திர பாடலை பாடி நாங்கள் ஆராதனை நிறைவு செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே,
நிறைய ஆசீர்வாதத்தை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும்